Hey all, welcome to my Simplistic Biology. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா Mendelian Genetics. So, introduction to genetics and Mendelian genetics and some terminologies நான் போன வீடியோலேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, இல்லைனா இதில் இருக்க கான்செப்ட்ஸ் உங்களுக்கு சுத்தமாக புரியாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெண்டல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் ஆகுறப்போ அதோட ரெசம்பிளன்ஸ் வந்து அப்படியே அவங்க பேரண்ட்ஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப க்ளோஸ்லி ஒத்து போகுது. ஆனால் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அதில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எதனால் மாறுது அப்படின்னா என்விரான்மெண்ட்னாலையும் ஹெரிடிட்டினாலையும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை வச்சு இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க ஃப்ரம் பீ பிளான்ட். ஸோ கேரக்டர் அண்ட் ட்ரெய்ட்டுக்கான டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கேரக்டர் அப்படிங்கிறது ஹெரிட்டபிள் ஃபீச்சர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளாரோட கலர்னு காமனாக சொல்கிறது. ட்ரெய்ட் அப்படிங்கிறது வேரியன்ட் கேரக்டரில் வேரியன்ட் காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலராக ஒயிட்டாக பர்பிள் ஃப்ளார்னு சொல்கிறது. ஸோ காமனாக ஃப்ளார் கலர்னு சொல்கிறது கேரக்டர், அதோட பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்கிறது ட்ரெய்ட். ஓகே, நெக்ஸ்ட் அவர் எடுத்த 7 கேரக்டரிஸ்டிக் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீடோட ஃபார்ம் ரவுண்டாக விரிங்கிள்டா, சீடு காட்டிலெண்டன்ட் எல்லோ கலரில் இருக்கா க்ரீன் கலரில் இருக்கா, ஃப்ளாரோட கலர் ஒயிட் ஆர் வயலட்டாக இருக்கா, பாடோட ஃபார்ம் ஃபுல்லாக இருக்கா இல்லை கான்ஸ்ட்ரிக்டடாக இருக்கா, பாடோட கலர் க்ரீனாக இருக்கா எல்லோவாக இருக்கா, ஸ்டெம்மில் பாட்ஸ் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு, ஆக்சியல்லையா இல்லை டெர்மினல்லையா, அண்ட் சைஸ் டாலாக ஷார்ட்டாக. ஸோ இதுதான் அந்த 7 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ திஸ் இஸ் அ கிராஸ் பிட்வீன் சிங்கிள் பேர் ஆஃப் ஜீன், அதாவது ஒரே ஒரு ட்ரெய்ட் எடுத்து அதை வந்து க்ராஸ் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ட்ரெய்ட் அப்படிங்கிறதுனால லெட்டஸ் டேக் ஹைட் ஆஃப் த பிளான்ட். ஸோ ஹைட் மே பி டால் ஆர் ஷார்ட். ஸோ டாலை கேபிட்டல் டீனும் ஷார்ட்டை ஸ்மால் டீனும் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சம் டேர்ம்ஸ் பார்க்கலாம். P அப்படின்னா பேரண்டல் ஜென்ரேஷன், F1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜென்ரேஷன், F2 அப்படிங்கிறது செகண்ட் ஃபீலியல் ஜென்ரேஷன். ஸோ இப்போ கேபிட்டல் T இஸ் நத்திங் பட் allele ஆஃப் டால் அண்ட் ஸ்மால் t இஸ் நத்திங் பட் allele ஆஃப் ஷார்ட். ஸோ இது ரெண்டுமே ட்ரூ ப்ரீடிங். ஸோ இதோட கேமெட்ஸ் எப்படி இருக்குன்னா கேபிட்டல் T, ஸ்மால் t. ஸோ the cross between capital T and small t is monohybrid cross. அதாவது ஒரு கம்ப்ளீட் டால் பிளான்ட் அண்ட் கம்ப்ளீட் ஷார்ட் பிளான்ட்டை நம்ம க்ராஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேரண்டல் ஜென்ரேஷன். ஸோ இதோட கேமெட்ஸ் இருக்கு இல்லையா, கேபிட்டல் T அண்ட் ஸ்மால் t. ஸோ இதுதான் பேரண்டல் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ரெண்டு தான் ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபியூஸ் ஆகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா கேபிட்டல் T ஸ்மால் t. இதுதான் ஃபஸ்ட் ஃபீலியல் ஜென்ரேஷன். இதை செல்ஃப் பண்ணால் தான் வி வில் பி கெட்டிங் செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ செல்ஃபிங் மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும் இஸ் கேபிட்டல் T ஸ்மால் t, கேபிட்டல் T ஸ்மால் t. ஸோ இது எப்படி கிடைக்குது அப்படின்னா ஸ்பெர்ம் அண்ட் எக் ப்ரொடியூஸ்ட் மூலியமாக கிடைக்குது. இதை வச்சு தான் பூனெட் ஸ்கொயர் போடுறோம். ஸோ ஒன்று வந்து எக்ஸ் ப்ரொடியூஸ்ட், இன்னொன்று ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் வி கெட் கேபிட்டல் T, கேபிட்டல் T ஸ்மால் t அண்ட் ஸ்மால் t. ஸோ இதுதான் பூனெட் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபீனோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோஸ் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜீனோடைபிக் போய்க்கலாம். ஸோ கேபிட்டல் Tயோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒன்லி 1 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேபிட்டல் T ஸ்மால் tயோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 1, 2. ஸோ 2 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்மால் tயோட கவுண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த ரேஷியோ 1:2:1 இதுதான் வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் மோனோஹைப்ரிட் கிராஸ். சரி, இப்போ ஃபீனோடைபிக் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் T கண்டிப்பாக வந்து டால் பிளான்ட்டாக தான் இருக்கும். அண்ட் கேபிட்டல் T ஸ்மால் tயும் டால் பிளான்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா கேபிட்டல் Tயோட டாமினன்ட் கேரக்டர் ஸ்மால் tயோட கேரக்டரை மாஸ்க் பண்ணிடும். ஸோ இது ஒரு ரிசல்ட்டு டால் பிளான்ட் தான். அண்ட் ஸ்மால் t கண்டிப்பாக ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா டாமினன்ட் கேரக்டர் அதில் ப்ரெசென்ட்டே இல்லை. ஸோ இதோட டோட்டல் கவுண்ட் பார்ப்போம். ஸோ டால் 1, ஸோ இதோட டால் 2. ஸோ டோட்டலி டால் பிளான்ட் எவ்வளோ இருக்குன்னா 3 டால் பிளான்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஷார்ட் இஸ் 1. ஸோ டோட்டலி 1 ஷார்ட் பிளான்ட். ஸோ இந்த ரேஷியோ 3:1 இதுதான் வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் மோனோஹைப்ரிட் கிராஸ். ஸோ இந்த மோனோஹைப்ரிட் கிராஸ் வச்சு 2 பிரின்சிபல் ஃபைண்ட் பண்ணார். ஒன்று வந்து பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து பிரின்சிபல் ஆஃப் செக்ரிகேஷன். இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டைஹைப்ரிட் கிராஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ டைஹைப்ரிட் கிராஸ் இஸ் அ கிராஸ் பிட்வீன் 2 இண்டிபெண்டன்ட் ட்ரெய்ட்ஸ். ஸோ மோனோனா ஒரு ட்ரெய்ட், டைனா 2 ட்ரெய்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே வந்து சீடோட ஷேப் அண்ட் கலர் எடுத்துக்கலாம். ஸோ சீடோட ஷேப் மே பி ரவுண்ட் ஆர் wrinkled அண்ட் சீட் கலர் மே பி எல்லோ ஆர் க்ரீன். ஸோ இதில் இப்போ ரவுண்ட் அப்படிங்கிறத கேபிட்டல் ஆர்னும் wrinkled ஸ்மால் ஆர்னும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லோ கலர் கேபிட்டல் ஒய்னும் க்ரீன் கலர் ஸ்மால் ஒய்னும் எடுத்துக்கலாம்.
ஸோ இதில் கேபிட்டல் ஆர் இஸ் நத்திங் பட் allele of round seed. ஸ்மால் ஆர் வந்து wrinkle seedோட allele. கேபிட்டல் ஒய் இஸ் allele of yellow seed. ஸ்மால் ஒய் இஸ் allele of green seed. இப்போ இதோட கேமெட்ஸ் எப்படி இருக்கும்? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் capital Y, small y. So these are also the pure breedings. So the cross between capital R, capital Y and small r, small y இதுதான் வந்து dihybrid cross. So இதை ரெண்டும் cross பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஆரோட ட்ரேட் மட்டும் பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். நெக்ஸ்ட் ஒய்யோட ட்ரேட்ஸ் பார்க்கலாம். கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், மறுபடியும் capital Y small y, once again capital Y small y. So everything is the same. So result capital R small r, capital Y small y. So form ஆகக்கூடிய எல்லா offspringம் it will be in capital R small r, capital Y small y. So இதுதான் F1 generation. இப்போ இதை செல்ஃப் பண்ணாதான் we'll be getting F2 generation. So இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் ஒரு டேபிள் போடுறோம். ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஸோ இதை அப்படியே வெர்டிக்கலாகவும் எழுதிக்கிறோம். ஸோ மேலே இருக்கிறது வந்து எக்ஸ் ப்ரொடியூஸ் அண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ ஃபஸ்ட் ஆரோட கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் பார்ப்போம். ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ இதை அப்படியே நெக்ஸ்ட் லோடு எழுதுகிறேன். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ இதை அப்படியே அடுத்த லைனில் எழுதிடும். இப்போ ஜீனோடைபிக் கோட் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபீனோடைபிக் பார்ப்போம். ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல்னா கண்டிப்பாக அது ரவுண்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆர் ஸ்மாலாக இருக்கும்போது அது ரவுண்டு தான், பிகாஸ் டாமினன்ட் ஜீன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் 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 ரவுண்ட், இது வந்து ஸ்மாலார் டாமினன்ட் கேரக்டர் கிடையாது. ஸோ இது வந்து wrinkled. நெக்ஸ்ட் ரவுண்ட் ரவுண்ட் wrinkled. ஸோ ஃபீனோடைபிக் கேரக்டர் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒய் மட்டும் பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். ஸோ இதை ஒரு ரோ விட்டு அடுத்த ரோவில் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், மறுபடியும் ஸ்மால் ஒய். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு ரோ விட்டு அடுத்த ரோவில் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீனோடைப் சேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் ஒய் கண்டிப்பாக எல்லோவாக தான் இருக்கும். கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கண்டிப்பாக எல்லோவாக தான் இருக்கும், ஏன்னா டாமினன்ட் ஒய் இருக்குது. அண்ட் ஸ்மால் ஒய்ல டாமினன்ட் கேரக்டர் இல்லை, ஸோ இட் வில் பி க்ரீன். ஸோ கேபிட்டல் ஒய் இருந்தால் அது எல்லோ, கேபிட்டல் ஒய் இல்லை ரெண்டும் ஸ்மால் ஒய் இருந்துச்சுன்னா அது க்ரீன். ஸோ இங்கே மறுபடியும் கேபிட்டல் ஒய் இருக்குது, ஸோ இட் இஸ் எல்லோ. So capital Y is yellow, green, yellow. Okay. So இப்போ ஜீனோடைபிக் ரேஷியோஸை பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளில் நம்ம டயக்னலாக வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய். ஸோ எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ 1. ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்க்குறோம், இந்த 2. ஸோ கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். ஸோ இதோட நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். ஸோ இதில் 2 காமனாக இருக்குது, 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய். ஸோ இதோட கவுண்ட் 1. ஸோ சேமாக இருக்கிறது கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய். ஸோ இதோட கவுண்ட் 2. ஸோ 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டயக்னல் 1, 2, 3, 4 4மே ஒன்று தான். என்ன அப்படின்னா கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். ஸோ கவுண்ட் வந்து 4. ஸோ நெக்ஸ்ட் டயக்னல் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் 2 காமன் என்னென்னு பார்த்தோம்னா கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய். ஸோ கவுண்ட் வந்து 2. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்னென்னா ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய். ஸோ இதோட கவுண்ட் 1. ஸோ நெக்ஸ்ட் 2 எடுத்துக்கிறோம், 2 சேம் தான். ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். ஸோ இதோட கவுண்ட் 2. அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய். ஸோ இதோட கவுண்ட் 1. ஸோ இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, அதாவது 1:2:1:4:2:1:2:1. ஸோ இதுதான் ஜீனோடைபிக் ரேஷியோ. இப்போ ஃபீனோடைபிக் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ இதில் 4 வேரியன்ஸ் இருக்குது. ரவுண்ட் அண்ட் எல்லோ, ரவுண்ட் அண்ட் க்ரீன், wrinkled அண்ட் எல்லோ, wrinkled அண்ட் க்ரீன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் எல்லோவை பார்க்கலாம். ஸோ இதை கவுண்ட் பண்ணிக்குவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 இஸ் ரவுண்ட் எல்லோ. அவுட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னா 4, 8, 12, 16. ஸோ டோட்டலாக 16ல் 9 வந்து ரவுண்ட் அண்ட் எல்லோ. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் க்ரீன் எவ்வளோ இருக்குது? ஸோ 1, 2, 3. ஸோ 3 தான் இருக்குது. ஸோ 3ன்னு எழுதிக்கலாம். அவுட் ஆஃப் 16, 3 இஸ் ரவுண்ட் அண்ட் க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் wrinkled அண்ட் எல்லோ 1, 2, 3. இதுவும் 3 தான் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 16, 3 இஸ் wrinkled அண்ட் எல்லோ. அடுத்து
wrinkled and green. ஒன்னே ஒன்று தான் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 16 ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரேஷியோ அதாவது 9:3:3:1 இதுதான் வந்து phenotypic ratio of dihybrid cross. So conclusion, genotypic ratio is 1:2:1:2:4:2:1:2:1 and phenotypic ratio is 9:3:3:1. So இதுதான் வந்து dihybrid cross. ஸோ இந்த கிடைச்ச ரிசல்ட் வச்சு இவர் பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறார். ஓகே, இப்போ பார்க்கலாம் மெண்டலியன் பிரின்சிபல் என்னென்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸ். அதாவது ஒரு அலீல் இன்னொரு அலீலோட எஃபெக்டை மாஸ்க் பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ கேபிட்டல் டி வந்து டால்னும் ஸ்மால் டி வந்து ஷார்ட்னு நமக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது கேபிட்டல் டி வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்மால் டியோட கேரக்டரிஸ்டிக்ஸை மாஸ்க் பண்ணுது. அதாவது டாலை வந்து வெளிக்காட்டிட்டு ஷார்ட்டை ஹைட் பண்ணிக்குது. இந்த டால் வந்து இஸ் அ டாமினன்ஸ். ஸோ இதைத்தான் பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. நெக்ஸ்ட் செகண்ட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் செக்ரிகேஷன். செக்ரிகேஷன் அப்படின்னாலே செப்பரேட் இன் மீனிங். அதாவது ஒரு பேர் ஆஃப் அலீல் வந்து செப்பரேட் ஆகுது எப்போ அப்படின்னா கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகிறப்போ செப்பரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டின்னு ஒரு அலீல் எடுத்துப்போம். ஸோ இது செப்பரேட் ஆகும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? கேபிட்டல் டி தனியாக, இன்னொரு கேபிட்டல் டி தனியாக, இப்படி வந்து செப்பரேட் ஆகும். இந்த செப்பரேஷன் தான் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இட் இஸ் செக்ரிகேட்டட். ஸோ இதைத்தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் செக்ரிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் என்னன்னா பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். பேர்லேயே இருக்குது, இட் இஸ் இண்டிபெண்ட்லி அசார்ட்டட். அதாவது ஒரு பேர் ஆஃப் அலீல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் சார்ட்டட். எப்படின்னா இண்டிபெண்ட்லி. எப்போ அப்படின்னா when the gametes are formed. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கலாம். இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னாலே அதில் கண்டிப்பாக 2 ட்ரெய்ட்ஸ் இருக்கணும். ஆனால் அதில் ஒரு ட்ரெய்ட் இன்னொரு ட்ரெய்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் சீட் ஷேப்பை சீட் கலர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஸோ க்ராசஸ் என்ன வேணால் இருக்கலாம். இப்போ சீட் ஷேப் அப்படின்னு பார்த்தா இட் மே பி ரவுண்ட் ஆர் wrinkled. பட் ரவுண்டாக இருக்கிறது எல்லோவாக தான் இருக்கணும், ரவுண்டாக இருக்கிறது க்ரீனாக தான் இருக்கணும்னு கிடையாது. ஸோ என்ன க்ராசஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்யாக இருக்கலாம், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய்யாக இருக்கலாம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், எது வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு ட்ரெய்ட் இன்னொரு ட்ரெய்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அதாவது சீட் ஷேப் சீட் கலரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இதைத்தான் பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்னு சொல்கிறோம். Hey guys, thank you so much for watching this video. If you like this video, please do share with your friends. And don't forget to subscribe my channel and do press the bell icon. Until then, bye bye from Mona Simplistic Biology.